வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பு பாசம் நிறைந்த மகிழ்வான மனதோடும் நிறங்கள் மாறாத நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல்லாசியோடும் உங்களுடைய குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் தை மாதம் 12வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு 26ஆம் தேதி ஜனவரி 2024வது வருடம். இன்று வெள்ளிக்கிழமை. இன்றைய கிழமையுடைய கிரகம் சுக்கிரன். இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். நாம் அனைவரும் இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்வோம். அனைத்து வகையான நன்மைகளையும் நற்பலன்களையும் பெற்றுக்கொள்வோம். இன்றைய நட்சத்திரம் காலை 11:07 வரை சனியுடைய பூச நட்சத்திரமும், அதற்கு பிறகு புதனுடைய ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறார். இன்றைய திதி மதியம் 1:36 வரை பிரதமை திதியும், அதற்கு அடுத்து துவிதியை திதி நடைமுறைக்கு வருகிறது. இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலையில் 4:30 முதல் 5:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி தனுசு ராசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம். இன்றைய தினம் சந்திரன் கடக ராசியில் ஆயில்யம் நட்சத்திரம், அதாவது புதனுடைய ஆயில்யம் நட்சத்திரத்தில் தன் பயணத்தை ஆரம்பிக்கிறார். இந்த பயணம் நம் அனைவருக்கும் 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த வகையான நற்பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, தாயை குறிக்கக்கூடிய மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியின் பலன்கள் உங்களுக்கு ஆழ்ந்த அறிவையும் தன்னடக்கத்தையும் தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அதோடு உங்களுடைய ஆயுளுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இன்றைய தினம் 4வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய 10வது வீட்டின் அதிபதி சனி பகவான் 11வது வீட்டில் இருப்பது என்பது உங்களுக்கு தொழில் ரீதியாக இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் மறையக்கூடிய அமைப்பாகவும், எதிரிகள் என நீங்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவரும் உங்களிடம் நட்போடு பழகக்கூடிய சூழலையும் சனி பகவான் உருவாக்கி தருவார். அதே மாதிரி 6க்குடைய புதன் 9ல் இருக்கிறார் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியில் நீங்கள் திறமையோடு செயல்படக்கூடிய அமைப்பாக அமையும். அதன் தொடர்ச்சியாக உங்கள் உழைப்புக்கான ஊதியம் உயரக்கூடிய அமைப்பாகவும், மனது மகிழ்ச்சி அடையக்கூடிய சிறந்த நாளாகவும் அமைகிறது. மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வழிபாடு செய்யுங்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுக்கு சிறப்பை தரும் வண்ணம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, அண்ணன் தம்பிகளுக்கு நன்மை தரக்கூடிய சகோதர ஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியின் செயல்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு நடைபெறும். இன்றைய தினம் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும். அன்பு பாசம் கரை புரண்டோடும். குடும்ப உறுப்பினர்களின் ஆயுளும் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். 2க்குடைய அதிபதி புதன் 8ல் இருக்கின்ற காரணத்தால் இயற்கையின் வரப்பிரசாதமான அதிர்ஷ்டத்தின் வழியில் பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. 8வது வீடு அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில் பண வரவையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக புதிய இடம் வாங்குவதும் புதிய வீடு வாங்குவதும் இது போன்ற யோகத்தையும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். தொழில்துறை என்ற வகையில் 9க்குடைய சனி பகவான் 10வது வீட்டு ஆட்சி வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் தகவல் தொடர்பு துறை சார்ந்து, போக்குவரத்து துறை சார்ந்து, தபால் துறை சார்ந்து தொழில் வேலையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு 3வது வீடு அப்படிங்கிறது முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் வெற்றியாகும் வரை மன உறுதியோடு போராடக்கூடிய தன்மையை தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. மிதுன ராசி அன்பர்களே, குடும்பஸ்தானம் என சொல்லக்கூடிய வாக்குஸ்தானம் என அழைக்கக்கூடிய கடக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அதன் பயனாக சாந்த குணத்தையும் பந்த பாசத்தையும் இன்றைய தினம் உங்கள் மனதில் உருவாக்கக்கூடிய
நல்ல நாளாக அமைகிறது. இரண்டாவது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரன் பணவரவை சிறப்பாக்கி தருவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் சுபீட்சத்தையும் நிலைத்து நிற்கச் செய்வார். 6க்குடைய செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருப்பது என்பது கடந்த சில நாட்களாக உடல் உபாதைகளால் கஷ்டப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் நன்மை கிடைத்து சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அத்தகைய செயல்பாடுகளுக்கு செவ்வாய் உறுதுணையாக இருப்பார். உங்கள் வீட்டு அதிபதி 7வது வீட்டில் இருக்கிறார். இதனுடைய நற்பலன் என்ன என்று பார்க்கும் பொழுது, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பு பாசம் இவை அனைத்தும் பெருகி உங்களுடைய இல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை பெருகச் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள். அந்த முயற்சியில் நற்பலன்கள் வந்து சேரக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கும். கடகராசி அன்பர்களே, ஜென்மஸ்தானமாகிய உங்கள் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய இனிய பயணத்தால் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் வழியில் பூரிப்பு அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களுடைய குடும்பத்திலும் ஒற்றுமை சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். உங்கள் வீட்டு அதிபதி உங்கள் வீட்டில் செல்வது என்பது இது நாள் வரை உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் விலகக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கும். உங்கள் வீட்டிற்கு 3வது வீட்டு அதிபதியாகிய புதன் 6ஆம் இடத்தில் செல்வது என்பது நீங்கள் செய்ய போகிற செயல் நல்லதா அல்லது கெட்டதா என ஆய்வு செய்து முன் எச்சரிக்கையோடும் முன் யோசனையோடும் அந்த செயலை செய்ய போகிற அமைப்பை தருகிறார். இன்றைய தினத்தின் கல்வி நிலை என பார்க்கும் பொழுது பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கு தாங்கள் படிக்கக்கூடிய படிப்பில் ஞாபக சக்தியை கொடுக்கக்கூடிய சிறந்த நாளாக கடகராசி அன்பர்களை இன்றைய தினம் கடந்து செல்கிறது. சிம்ம ராசி அன்பர்களே, விரயஸ்தானம் என்றும் சொல்லலாம், முதலீடு செய்யக்கூடிய வீடு என்று சொல்லலாம். அதாவது கடகராசியின் பலன்கள் உங்களுக்கு தன்னடக்கத்தையும் பெரிய மனித தன்மையும் தரக்கூடிய சிறந்த நாளாக அமைகிறது. உங்கள் வீட்டிற்கு அடுத்த வீட்டில் 2ஆம் இடத்தில் கேது இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் நிலவி வரக்கூடிய சிறு வகை கருத்து வேறுபாடுகள் எல்லாமே விலகக்கூடிய அமைப்பாகவும் உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகக்கூடிய நல்ல நாளாகவும் கேது அமைத்து தருவார். பொதுவாக 12வது வீட்டில் செல்லக்கூடிய சந்திரனால் செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். 5க்குடைய அதிபதி குரு பகவான் 9இல் இருக்கிறார். இதன் பலன் தெய்வீக காதல் தொடர்பான ஈடுபாடுகளுக்கும் அதன் செயல்பாடுகளுக்கும் நன்மை தரும் வகையில் அமைகிறது. அதே சமயம் கள்ளக்காதல் இது போன்ற தவறான செயல் தொடர்பான முயற்சிகளுக்கு தடைகளையும் தடங்கல்களையும் கொடுக்கும் வகையில் குருவின் செயல்பாடு இருக்கும். உங்கள் வீட்டு அதிபதி 6இல் இருக்கிறார். இதன் பலன் என்னவென்றால், எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைத்து எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்து இந்த நாள் உங்களை இனிமையாக கடந்து செல்லும். கன்னிராசி அன்பர்களே, லாபஸ்தானம் என சொல்லக்கூடிய கடகராசியின் பலன்கள், அதாவது தைரியத்தையும் சுய சிந்தனையும் தரக்கூடிய அமைப்பாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நிலைத்து நிற்க செய்யக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது என்பது உங்களுக்கு வீடு மனை இடம் வாங்குவது தொடர்பான எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகக்கூடிய லாபகரமான நாளாக அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. அதன் தொடர்ச்சியாக நவீனகரமான வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகளும் உங்களை வந்து சேரும். 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நிம்மதியான செயல்பாட்டையும் எதிர்பாராத பதவி உயர்வுகளையும் நீங்கள் விரும்பிய இடம் மாற்றங்களை உங்களுடைய உயர் அதிகாரிடம் கேட்டு பெறக்கூடிய நல்ல வாய்ப்பாகவும் அமையும். கன்னிராசி அன்பர்கள் ஆரோக்கிய குறைபாட்டிலிருந்து குணமடையக்கூடிய அமைப்பையும் இந்த நாள் உங்களுக்கு தந்து இனிமையாக கடந்து செல்ல இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, கர்மஸ்தானத்தின் வெண்பணியின் இனிமையான பயணம். இந்த பயணம் என்பது சாந்த குணத்தோடு பணிவான நடத்தையும் தரக்கூடிய நல்ல அமைப்பாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வீட்டு அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார். இதன் நற்பலன் என பார்க்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளுக்கு இருந்து வந்த
ஆரோக்கிய பிரச்சனைகள் குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். இதன் பலனாக பூமி, மனை, வண்டி, வாகனம், தொழில் செய்யக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் வகையில் யோகத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. 5ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். உங்களுடைய ஆன்மீகம் தொடர்பான, தெய்வ நம்பிக்கை தொடர்பான ஆன்மீக பயணங்களும் புனித யாத்திரைகளும் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு உருவாக்கி தருவார். பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு 3இல் இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய படிப்பில் அதிக ஈடுபாட்டை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, புண்ணிய ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் சிறந்த அறிவையும் நல்ல ஆற்றலையும் உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பாக உள்ளது. 9வது வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு கடின உழைப்பை தந்து அதன் வழியில் நல்ல பணவரவை தரக்கூடிய அமைப்பை தன்னுள் வைத்திருக்கிறார். 7க்குடைய சுக்கிரன் 2வது வீட்டில் இருப்பது என்பது உங்கள் 2வது திருமணம் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நற்பலன்கள் தரக்கூடிய மங்களகரமான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது. வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தனது தாய் நாட்டிலிருந்து நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். உங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியாகிய சூரியன் 10ஆம் இடத்துக்கு அதிபதியான அவர் 3வது வீட்டில் இருக்கிறார். அதன் பலன் என்ன என்று பார்க்கும் பொழுது, தொழில் ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே முழுமையாக விலகக்கூடிய அமைப்பாகவும், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளை பெற்று உங்கள் தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய நல்ல நிலையை உருவாக்கி தரும். தனுசு ராசி அன்பர்களே, 8வது வீடு என சொல்லக்கூடிய கடக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான பலன்கள். இந்த பொதுவான பலன்களை உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களுடைய ராசி பலனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் தற்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தசாபுத்தி அந்தரங்களை கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய பலன்கள் மட்டுமே சரியாக இருக்கும். அமைதியான குணமும் நேர்மையும் நேர்கொண்ட பார்வையும் கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கான இன்றைய ராசி பலன். உங்கள் வீட்டு அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதன் பயனாக எதிர்பாராத நன்மைகள் தரும் வகையில் நீங்கள் விரும்பக்கூடிய, உங்களை விரும்பக்கூடிய அன்பான உறவுகளிடமிருந்து எதிர்பாராத இன்பங்களை பெற்றுத்தரக்கூடிய சந்தோஷமான அமைப்பாக அமைகிறது. 5வது வீடு என்பது காதல் போன்ற உணர்வுகளை தரக்கூடியது. அந்த வீட்டில் குரு இருக்கிறார். அதன் பயனாக புனிதமான உறவுகளை தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. 6க்குடையோன் உங்கள் வீட்டில் இருக்கிறார். அதாவது சுக்கிரன் உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கியம் என பார்க்கும் பொழுது உடல் உறுப்புகள் அதிக அளவு உற்பத்தியை தர வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் சர்க்கரை மற்றும் பிரஷர் உள்ளவர்கள் தங்களது அளவுகளை கண்காணித்து கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்து ஆரோக்கியமான செயல்பாட்டுக்கு நன்மை தரும் என்பது முன்னோர்களின் கருத்து. அந்த கருத்தை இன்றைய தினம் நாம் கடைபிடிக்க வேண்டும். மகர ராசி அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் கடகராசி என்பது உங்களுக்கு கலஸ்திரஸ்தானமாக அமைகிறது. அதாவது கணவனுக்கு மனைவி வீடாகவும் மனைவிக்கு கணவன் வீடாகவும் கடகராசி மகர ராசி அன்பர்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் சுறுசுறுப்பும் சுய சிந்தனையும் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டதிபதி 2ஆம் இடத்தில் இருப்பது கடந்த சில நாட்களாக உங்கள் மனதளவில் இருந்து வந்த சுணக்கமான நிலைப்பாடுகள் எல்லாமே மாறக்கூடிய அமைப்பாகவும் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். பொதுவாக தங்களது சுய தேவைகளுக்காகவும் உங்களது குடும்ப தேவைகளுக்காகவும் ஷாப்பிங் சென்று ஆடைகள், உணவுப் பொருட்கள், ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். 9ஆம் இடத்தில் கேது அமர்ந்திருக்கிறார். இதன் பலன் குலதெய்வ கோயில் தெரியாமல் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ கோயில் எங்கு இருக்கிறது என
வழிகாட்டக்கூடிய தெய்வீகமான நாளாக அமைகிறது. பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்கள் உடன் பணியாற்றக்கூடிய பணியாளர்களின் உதவி மூலம் பொருளாதார நன்மையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இந்த நாள் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வெற்றி ஸ்தானம் கடகராசி. அதாவது கடகராசியில் உங்களுடைய வெற்றிகள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கிறது. சந்திரனின் இந்த 6வது வீட்டு பயணம் என்பது உங்களுக்கு பந்தபாசத்தையும் மனம் விட்டு பேசத்தன்மை கூடிய நல்ல அமைப்பையும் தரக்கூடியது அன்பர்களே. 5க்குடைய புதன் பகவான் 11ல் இருக்கிறார். குழந்தை செல்வம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் வேண்டி அது தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு புதன் நல்ல பலன் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். வேலை வழியில் பணவரவு நன்றாக இருக்கும். அதன் காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் கடன் பிரச்சனைகள் இருக்காது. மகிழ்ச்சியும் சுபீட்சமும் அதிகரிக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். 11ஆம் வீட்டுடைய அதிபதி குரு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு பிடித்தவர்களுடன் உங்களை விரும்பக்கூடிய அன்பர்களிடம் நெருங்கி பழகக்கூடிய காதல் உணர்வை தந்து உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உல்லாசத்தையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உங்களோட தேவைகள் அனைத்தும் நிறைவேறி உங்களது மனது சந்தோஷத்தை அடையக்கூடிய இனிய நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. மீனராசி அன்பர்களே, புத்திஸ்தானம் என சொல்லக்கூடிய கடகராசியின் பலன்கள், அதாவது தன்னம்பிக்கையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியும் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது. 7ல் கேது இருக்கிறார். அந்த வகையில் குடும்பத்தில் கணவன் மனைவியிடமும் மனைவி கணவனிடமும் அதிக அளவு அன்பு, பாசம், காதல் இது போன்ற இனிமையான உணர்வுகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய காதலர் தினமாக அமைய இருக்கிறது. மீனராசி அன்பர்களின் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வரப்போகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய வழி பிறக்கும். நிழல் போன்ற கனவுகள் எல்லாமே நிஜமாகும். காணல் நீர் அனைத்தும் கரைந்து போகும். உங்கள் வீட்டில் ராகு இருக்கிறார். சுபகாரியங்களுக்கு நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது அந்த காரியங்கள் எளிதில் கைகூடக்கூடிய யோகமாக இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவை உங்களுடைய உற்றார்களும் உறவினர்களும் தந்து உங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். இன்றைய தினம் மீனராசி அன்பர்களுக்கு சிறந்த செயல்பாடுகளை செய்யக்கூடிய உயர்வான எண்ணங்களை தரக்கூடிய பொன்னான நாளாக இந்த நாள் உங்களை கடந்து செல்கிறது. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.